Hi, hello and welcome to Cinecary Movie Review. இந்த ரிவ்யூல நம்ம பார்க்க போற படம் விஜய் சேதுபதி, ரமேஷ் திலக், ஆறுமுகம் பாலா நடித்து ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைத்து பிஜு விஸ்வாந்த் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் ஆரஞ்சு மிட்டாய். இது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துல இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னா இந்த படத்துக்கு விஜய் சேதுபதி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்பாவை இழந்த மகனா வர்ற ரமேஷ் திலக்கும் மகனை பிரிஞ்ச வயதான கேரக்டர்ல ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்டா வர்ற விஜய் சேதுபதிக்கும் இடையே நடக்கிற ஒரு பாச பயணம் தான் இந்த ஆரஞ்சு மிட்டாய். என்னமோ தெரியல, எங்கள் அப்பாவை நிறையவே ஞாபகப்படுத்துறாரு. ஆனால் என்னமோ தெரியல, இவனை பார்த்தா என் பையன் ஞாபகம் வருது. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் இந்த படத்தை 1 hour 14 minutes முடிச்சது தான். ஏன்னா இந்த படம் ஒரு கட்டத்தை தாண்டி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகலை. விஜய் சேதுபதி இந்த படத்தில் ஒரு வயசான கேரக்டரில் ரொம்பவே யதார்த்தமாக அந்த கேரக்டரை கண் முன்னே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காருன்னு தான் சொல்லலாம். அடுத்தது ரமேஷ் திலக், அவர் கிடைச்ச ஒரு பாசிட்டிவான கேரக்டரை ரொம்பவே அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இப்போது உன் கண்ணுக்கு நல்லவனா தெரிஞ்சான்னு வச்சுக்கோங்க, நடிக்கிறேன்னு அர்த்தம். அதே கெட்டவனா தெரிஞ்சேன்னா உண்மையாக இருக்கேன்னு அர்த்தம். இப்போ நீயே சொல்ல. விஜய் சேதுபதி, ரமேஷ் திலக், ஆறுமுகம் பாலா அப்படின்னு இவங்களோட ஹியூமர், அதுவும் இல்லாமல் விஜய் சேதுபதியோட குத்து டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலகலப்பான ஸ்க்ரீன் பிளே அமைச்சிருக்காங்க. அது இந்த படத்துக்கு ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஜஸ்டின் பிரபாகரோட இசையில தீராதே ஆசைகள் அப்படின்ற பாடல் ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்தது. மற்றபடி இந்த படத்துல மற்ற பாடல்களா இருக்கட்டும், பின்னணி இசை இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். சார், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குங்களா? 27 times. மொத்தத்துல சினிமாத்தனம் இல்லாத யதார்த்தம் கலந்த ஹியூமரோட வந்திருக்கு இந்த ஆரஞ்சு மிட்டாய். இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் 3 out of 5. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ரிவ்யூவோட உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான்.